நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது போலீஸ்காரங்க விசாரித்த வரைக்கும் நம்ம ஆதிக்கிட்ட வந்து உண்மையை சொல்லிட்டாங்க. அதாவது வாசு வந்து மர்டர் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற உண்மையை சொல்லிட்டாங்க. அதை போய் வந்து நம்ம ஆதி இருக்கார்ல, ஆதி வந்து பாரதி கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதை பார்க்குறப்ப நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்து ஆதி வந்து தமிழ் கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களா, அந்த சீன் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் வந்து நம்ம பாரதி உட்காந்துருக்காங்க. மீட்டிங் சொல்லிவிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கீங்களா, இருங்க அவங்கள வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கால் பண்ணுறாங்க நம்ம பாரதி. கால் பண்ணிவிட்டு எங்கே இருக்கீங்க ஆதி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பாரதி நான் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன், அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முக்கியமான மீட்டிங்கா அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி கேட்காங்க. ஆமாம், வீடியோ காலில் பேசிக்கிட்டு இருக்கேன், நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்களுக்கு கால் பண்ணுறேன், இப்போ நான் கெஸ்ட் ஹவுஸில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கையங்கலமாக பிடிச்சா தான் சரியாக வரும், யார் அந்த பொண்ணுன்னு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து யோசிச்சுக்கிட்டே விறுவிறுன்னு பக்கத்தில் போகிறாங்க. பக்கத்தில் பார்த்தா தமிழ் இருக்காங்க. தமிழை பார்த்தோன்னே நம்ம பாரதி வந்து ஆதி பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ் வந்து பாரதியை பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு ஷாக்கிங்காக இருக்காங்க. நம்ம ஆதி வந்து பார்க்காத மாதிரியே பேசிக்கிட்டே இருக்காங்க. உடனே தமிழ் வந்து சொல்கிறாங்க, அம்மாகிட்ட சொல்லாமல் வந்திருக்கோம், இது தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது என்ன ஃப்ரெண்ட், அம்மா கிட்ட சொன்னால் அம்மா அது இதுன்னு ஏதாவது ரீசன் சொல்லுவாங்க, படிப்பு இருக்குது அதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கடுத்து எப்படியும் பெர்மிஷன் கொடுப்பாங்க, ஆனால் லேட் ஆயிரும், நான் உங்களை பார்க்கணும்னு சொல்லிவிட்டு அதனால தான் உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்டே பெர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன். நம்ம வந்து இப்போ நன்றி சொல்லணும், உங்கள் தாத்தா பாட்டிக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட் அம்மா அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பாரதி வந்து ஆதிக்கு பின்னாடி தெரியாத மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பக்கத்தில் வந்து டக்குன்னு நம்ம பாரதி உட்காந்துருவாங்க. வாங்க பாரதி, என்ன திடீர்னு இந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன ஆதி வழக்கமோல நிறைய பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க போலையே, கெஸ்ட் ஹவுஸில் இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இருக்கீங்க, ஏன்டி நீயும் பொய் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழை பார்த்து கேட்காங்க. தமிழ் வந்து சொல்கிறாங்க, அம்மா நான் சொல்லலாம் தான் நினச்சேன், ஆனால் ஃப்ரெண்டு தான் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அது இப்படி பொய் சொல்கிறீங்க, என்கிட்ட உண்மையை சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி கேட்காங்க. இல்லை பாரதி, நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னேன்னா இங்கே படிப்பு இருக்குது முக்கியம், அது இதுன்னு ஏதாவது சொல்லி காரணம் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, அதனால தான் சீக்கிரட்டாக வந்து பார்த்துட்டு போயிடலான்னு நினச்சேன். அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து என் ஃப்ரெண்டை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதனால் நான் வந்து பார்த்தேன், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பாரதி வந்து சரின்னு சொல்லி சிரிச்சிடுறாங்க, சமாதானம் ஆகிடுறாங்க. அடுத்து என்ன நீங்கள் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கும் வயிறு பசிக்கு, எனக்கும் வாங்கி கொடுங்க ஆதி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆதி வந்து பாரதிக்கு ஒரு லெமன் ஜூஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே லெமன் ஜூஸ் குடித்தாங்க. எல்லோரும் லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து வந்து இன்ஸ்பெக்டர் வந்து கால் பண்ணி நம்ம ஆதியை வந்து ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஆதி வந்து வந்திருக்காங்க. வந்தோடனே கான்ஸ்டபிளில் சொல்கிறாங்க, இன்ஸ்பெக்டர் வந்து என்னை வர சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த கான்ஸ்டபிள் போய் வந்து அவரை கூப்பிட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறாங்க, ஆதின்னு ஒருத்தர் வந்திருக்கான்னு சொன்னோன்னே சரி உள்ளே வர சொல்லுங்கன்னு சொன்னோடனே நம்ம ஆதி வந்து உள்ளே போகிறாங்க. சார் சொல்லுங்கள், என்ன விஷயம் வர சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, தம்பி இது வந்து ஒரு சீக்கிரட்டான விஷயம், கமிஷனர்கிட்ட இருந்து எனக்கு கால் வந்திருக்கு, அதனால தான் நான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் விசாரித்த வரைக்கும் எனக்கு நிறைய வந்து கேள்விகள் இருக்குது, அந்த கேள்வியை கேட்கலாம் தான் கால் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சார் கேளுங்க, நான் எதனாலும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாரு. இல்லை தம்பி, உங்களுக்கு யார் மூலியமாக பிரச்சனை, உங்கள் குடும்பத்து மூலியமாவோ வெளியிலையோ மறைமுகமாகவோ நேரடியாகவோ யாராவது உங்களுக்கு பிரச்சனையாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா, இல்லைன்னா உங்களுக்கு சந்தேகப்பட்டால் கூட சொல்லுங்கள், எங்களுக்கு வந்து விசாரிக்க ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஆதி சொல்கிறாரு, அப்படியெல்லாம் எனக்கு யாருமே இல்லை சார், அப்படியெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை தம்பி, நாங்கள் விசாரித்த வரைக்கும் உங்களை 3 தடவை வந்து மர்டர் பண்ண வந்து வந்திருக்காங்கன்னு சொல்கிறீங்க, அது எப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே நம்ம ஆதி சொல்கிறாரு, இப்படிலாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அப்போனா கடைசியாக நடந்தது வந்து அந்த வாசு வந்து இறந்த இடத்துலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, ஆமாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அது எப்படி நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் கேட்காங்க. உடனே வாசு வந்து சொல்கிறாரு, எனக்கு ஒரு கால் பண்ணாங்க, அந்த இடத்துக்கு வர சொன்னாங்க, நான் போனேன், காரை வச்சு ஏற்ற பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, வாசுவை கொலை பண்ண அந்த காரோட நம்பரும் உங்களை கொலை பண்ண வந்த காரோட நம்பரும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நம்ம ஆதிக்கு வந்து பயங்கரமான ஷாக்காயிடுது. சார் அப்படின்னா வாசுவை மர்டர் தான் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காரு. ஆமாம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் வந்து மர்டர் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நான் வந்து உங்களை பார்த்து இருக்கிற சொல்கிறேன், நீங்கள் எதுனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், உங்களை யாரோ பின்தொடர்ந்தால் கூட எனக்கு கால் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. நம்ம ஆதி போயிடுறாரு. வெளியிலேயே மணி இருக்காருல, மணி எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுறாரு. ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்கா, வாசு வந்து கொலை தான் பண்ணியிருக்காங்களா, இதை ஃபஸ்ட்டு விசாரிக்கணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்த சீனில் வந்து சாரதாவும் நம்ம இவர் இருக்கார்ல அறிவும் வந்து கெஸ்ட் ஹவுஸில் இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து மணி வந்து ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணுறதுனே நம்ம அறிவு வந்து ஃபோன் எடுக்கலை, 2 தடவை கால் பண்ணோன்னே எடுக்கலை. சாரதா வந்து சொல்கிறாங்க, எப்பா திருப்பி ஃபோன் வருதில் எடுத்து பேசுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரிக்கா என் ஃப்ரெண்டு தான் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் பேச வராரு. சார் உங்கள் கெஸ்ட் ஹவுஸுக்கு வெளியில் தான் இருக்கேன் வாங்க அப்படிங்கிற மாதிரி மணி சொல்கிறாரு. யோ என்னையா இந்த நேரத்தில் கால் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வெளியில் வராங்க. யோ ஃபோன் எடுக்கலாம் திருப்பி கூப்பிடாமல் இருக்க மாட்டேயா அப்படிங்கிற மாதிரி வந்து மணி சொல்கிறாங்க. சாரி அறிவு சொல்கிறாங்க. உடனே மணி வந்து சொல்கிறாரு, சார் திருப்பி கூப்பிட்றதுக்கு என்கிட்ட ஒரு காரணம் இருக்குது, என்னென்னு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னையா சொல்லியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இன்றைக்கி உங்கள் மாப்பிள்ளை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தார். அவர் வந்தது மட்டும் இல்லாமல்
போலீஸ் ஸ்டேஷனில் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சுச்சு. அதாவது வாசுவை வந்து கொலை பண்ண வந்த காரும் ஆதி கொலை பண்ண வந்த காரும் ஒரே ஆட்கள் கூட ஒரே ஆட்கள் தான் சொல்கிறாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னையா சொல்கிற, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, அதனால தான் சொல்ல வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மணி சொல்கிறாரு. யோ நான் மாட்டினேன்னா நீயும் தான் ஏன் மாட்டுவேன், பார்த்துக்கோ, நான் உன்னையும் போட்டு விட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சார் நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன், கவனமாக இருந்துக்கோங்கன்னு தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து அந்த இடத்துக்கு சாரதா வந்துடுறாங்க. என்னப்பா இவர் வந்துட்டு போகிறாரு, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் அறிவு வந்து உண்மையெல்லாம் சொல்லிடுறாரு. ஆக்சிடென்ட் பண்ணது இதெல்லாம். என்னப்பா சொல்கிற, இது வந்து என் பையன் ஆதிக்கு வந்து தெரியக்கூடாது, தெரிஞ்சால் என்கிட்ட பேசவே மாட்டானே, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதா சொல்லி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அக்கா ஃபீல் பண்ணாதக்கா, நான் பார்த்துக்கிறேன், நாளைக்கு வக்கீலை பார்த்து பேசி இதுக்கு என்னன்னு பேசி முடிச்சிடுறேன்க்கா அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவு சொல்கிறாரு. சரிப்பா அது என்னென்னு பார்த்து முடி, கண்டிப்பாக வந்து என்னை விட்டு வந்து ஆதி போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அறிவு வந்து சொல்கிறாங்க, முடிஞ்ச வரைக்கும் பாரதியும் ஆதியும் ஃபஸ்ட்டு பிரிப்போங்க்கா, அப்போ தான்க்கா நமக்கு வந்து நிம்மதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அடுத்த மறுநாள் வந்து ஆதியும் பாரதி மீட் பண்ணுறாங்க. ஆதி வந்து கேட்காரு, பாரதி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னது சொல்லுங்கள் வாசுவை பற்றி தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி பாரதி கேட்குறாங்க. இல்லை வாசுக்கும் உங்களுக்கு இருந்த ரிலேஷன்ஷிப் பற்றி தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆதி. அதை கேட்டவொடனே பயங்கரமான ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க பாரதி. அதோட பார்த்திங்கன்னா இந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க.